அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி தோப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எங்கள் ஊர் புதுக்கோட்டை திருச்சி சைடெல்லாம் இதை தோப்பம்னே சொல்லுவோம். மற்ற இடத்துக்குலாம் சுழியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லா. அது இட்லி மாவோ தோசை மாவோ இருந்தால் அதை கரைச்சி வச்சுக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் ஊற வச்சா இட்லி மாவு கரைக்கும் போது அதில் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் 300 கிராம் அளவு கடலப்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சது வடிச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இடிகள் வச்சு இந்த மாதிரி பதத்துக்கு குறப்பாக கொஞ்சம் நச்சு எடுத்துக்கிட்டேன். அதிலே 300 கிராம் கடலப்பருப்புக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டேன். 1.5 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டேன். வெல்லம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தூக்கலாக போடுவேன் எப்போதுமே இனிப்பு. வேணுங்கிற அளவு நல்லா இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். வெல்லம் தட்டி நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம், ஜீனி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் வெல்லம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் தட்டி போட்டால் ரொம்பவே. இப்போ எல்லாத்தையும் லட்டு மாதிரி உருட்டி இட்லி மாவு மாதிரி கரைச்சி வச்சுருக்கதில் போட்டு சுட்டு தோப்பம்லாம் நல்லா பொரித்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சாப்பிட்டு பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிராஜ் அப்சின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்.